வணக்கம். அ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து நிஜமாவே நமக்கு வந்து உண்மையா யூஸ்ஃபுல்லா இருக்கா? இல்லையான்றத தான் பார்க்க போறோம். ஒரு ட்ரேட் பண்றதுக்கு நம்ம ஈஸியா வந்து கேண்டில் ஸ்டிக்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பண்ணலாமே! எதுக்காக இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும்? தேவையா? இல்லையா? நிஜமாவே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா? இல்லையான்றத தான் பார்க்க போறோம். அம் இது நான் சொல்ற மாரி இது வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். எதையும் வாங்க வைக்கிறதுக்காக இதெல்லாம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் நான் சொல்றதுல ஏதாவது டவுட்டோ இல்லை இது தப்பு அப்படின்னு சொன்னாலும் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஐ வில் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் யூ. பொதுவாக வந்து ஒரு ட்ரேட் பண்ணால் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்காது அப்படின்றது எந்த விதமான ஒரு கேரண்டியும் கிடையாது. இன்னொன்று அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இண்டிகேட்டர் வச்சு நான் இந்த இண்டிகேட்டர் வச்சு நான் வந்து கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது முடியாது. இட் இஸ் மைட் பி சம் மேஜர் பர்சன்டேஜாக இருக்கலாம், பட் அப்படி வைக்க வாய்ப்பே கிடையாது. அதுதான் முதல் இது. எந்த ஒன்றுமே வந்து ஒரு இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க கரெக்டாக வந்துரும்ன்றது கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு சில பாயிண்ட்டை பார்த்து தான் பண்ண முடியும். அதனால முதல் பாயிண்ட்டு நோ மேஜிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது ஒன்று கிடையாது. மேஜிக்காக ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் நான் பார்த்து பண்ணேன்னு கிடையாது. ஸோ அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு மொத்தம் இதை நீங்கள் மூணு பாயிண்ட் பார்க்க வேணும். ஒன்று வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், அதில் ஒன்று மட்டும் தான் இண்டிகேட்டர். ரெண்டாவது மேக்ரோ லெவல், இன்னைக்கு வந்து எப்படி போயிட்டு இருக்கு, அட்வான்ஸ் ஆகுதா, டிக்ளைன் ஆகுதா, இல்லை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணுறாங்களா, இது பண்ணலையா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு மூணாவது ஃபண்டமெண்டல்ஸ். இது வந்து மெயினாக வந்து கம்பெனிஸை வந்து ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் மேக்ரோ லெவல் வந்து ரெண்டுமே வந்து சப்போஸ் நீங்கள் நிஃப்டி 50 இல்லை பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி ஐட்டங்கள் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து இது மாதிரி இது வந்து மேஜராக இம்பார்ட் பண்ணும். ஒரு சில விஷயத்தில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் ஸ்ட்ராங் பேங்க் லைக் இப்போ நிஃப்டி 50னா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டாக இருக்குது இல்லை அப்படின்ற பட்சத்தில் மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ சென்செக்ஸோ ஏதாவது நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இதை வாங்குறதுக்கு டெக்னிக்கல் இண்டிகேட்டரும் மேக்ரோ லெவலும் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நீங்கள் கம்பெனிஸை ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் தேவை. ஸோ இது மூணும் வச்சு தான் வந்து உங்களால் பண்ண முடியும். அதில் சில எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர், ப்ரைஸ் வால்யூம் இண்டிகேட்டர், வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர், ரிஸ்க் இண்டிகேட்டர், இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர் சொல்லுவாங்க. அதுவே மேக்ரோ லெவல்னு பார்க்குறப்போ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ, தட் இஸ் அப்புறம் வந்து எஃப்ஐஐ டிஏ இன்ஃப்ளோ, எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், அதாவது பாண்ட் ஈல்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து மேக்ரோ லெவல்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல்னா பேலன்ஸ் ஷீட்டு, பெர்ஃபார்மன்ஸ், லீடர்ஷிப் எதாவது சேஞ்சாக இருக்கா அப்படின்றதெல்லாம் முதல்ல பார்க்குறது தான் வந்து மெயினாக இருக்கும். ஸோ இந்த மூணு பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாலே போதும், நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, இந்த மூணு பாயிண்ட்டும் கண்டிப்பாக நீங்கள் காம்பினேஷனில் தான் வச்சு நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் மூவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, முதல்ல டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜராக, அதாவது கிரிட்டிக்கல்னு சொன்னோம்னா மெயினாக அந்த இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி இது இவங்க தான் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை. மோஸ்ட்லி மூவிங் ஆவரேஜ் பார்ப்பாங்க. எஸ்எம்ஏ, இஎம்ஏ. எஸ்எம்ஏனா ஸ்டாண்டர்ட் மூவிங் ஆவரேஜ். அப்புறம் வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் சொல்லுவாங்க. அடுத்து எம்ஏசிடி, மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன் டைவர்ஜன்ஸ் அண்ட் பொலிங்கர் பேண்ட்ஸ், வால்யூம் அண்ட் விவேப், வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஒன்றையும் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த மூணு கேட்டகரியில் என்னென்ன இருக்குது டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸில் மேஜராக வந்து பார்க்க போனால் 5 இண்டிகேட்டர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வாலட்டிலிட்டி அண்ட் ரிஸ்க் இண்டிகேட்டரில் இந்தியா விக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், 2 வீடியோக்கு முன்னாடி போட்டிருப்பேன். அதை நீங்கள் பாருங்கள், எதுக்காக விக்ஸ் தேவை அப்படின்றது தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து புட் டு கால் ரேஷியோ, எவ்வளோ பிசிஆர் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குது, மார்க்கெட் புல்லில் போதா பியரிஸ்ட்டில் போதா, மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குது. நிறைய பேர் வந்து கீழே போக நினைக்கிறாங்களா இல்லை மேலே போக நினைக்கிறாங்க. மார்க்கெட் சென்டிமெண்ட்னா என்னங்க, ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே வந்து ஃபியராக இருக்காங்களா இல்லை க்ரீடாக இருக்காங்களா, மார்க்கெட் மேலே போக நினைக்கிறாங்களா இல்லை கீழே போகணும்னு நினைக்கிறாங்களா, இதுதான் வேற ஒன்றும் கிடையாது மார்க்கெட் சென்டிமெண்ட்ன்றது. அடுத்து மேக்ரோ அண்ட் பிரீத் இண்டிகேட்டர். மேக்ரோ லெவல்ன்றப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்போ ட்ரம்ப் வந்து இது டேரிஃப் போடுறாரு, இல்லை ரஷ்யா வந்து சாங்ஷன் பண்ணாங்க, இல்லை வேறு ஏதோ பண்ணாங்கன்னா மேக்ரோ லெவலில் நடக்குதுன்னா, தட் இஸ் ஜியோ பாலிட்டிக்கலாக எதோ நடக்குதுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். அதே மாதிரி எஃப்ஐஐ டிஏ ஃப்ளோ, இந்த மாதிரி நியூஸ் வரப்போ வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளில எடுப்பாங்க. சப்போஸ் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை பூஸ்ட் அப் பண்ணுற மாதிரி இருந்தால் உள்ளே போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல்
அந்த பாண்ட் ஈல்டு எவ்வளோ வருது, இன்ஃப்ளேஷன் எவ்வளோ வருது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் வந்து ரிலீஸ் ஆகும் இல்லைங்களா, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இது இல்லாமல் ப்ரீத்திங் பீரியட் ஒன்று இருக்குது. என்னன்னாக்கா இப்போ மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி வந்து இப்போ ஒரு 55 to 56 வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த பாயிண்ட்டே நிற்கிது. அதே மாதிரி நிஃப்டி வந்து 25 to 24 இந்த ரேஞ்சிலே இருக்குது. இது என்னென்ன லாஸ்ட் ஒரு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரேஞ்சிலேயே தான் இருக்கும். 24 to 26 550 கிட்ட போயிட்டு இருக்கும் நிஃப்டி 50. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து 55 to 57 போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி போகிறதுனால என்ன ஆகுது, இந்த வந்து ஒரு ப்ரீத் எடுக்கும். அடுத்த ஸ்டெப்பு மேலே போகிறதுக்கு கொஞ்சம் ப்ரீத் தேவை மார்க்கெட்டுக்கு. அதாவது நெக்ஸ்ட் ஏதாவது மூவ் வரணும் அல்லது ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரணும். ஸோ தட் கீழே போயிட்டு மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ப்ரீத்திங் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டாப் 10 கன்சிடரேஷன் வந்து நம்ம பார்த்து அடுத்ததுக்கு வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மேக்ரோவை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எங்கள் மார்க்கெட் என்ன நடக்குதுன்றதை பார்க்குறதுக்கு விவேப் வால்யூம்லாம் பார்க்கணும். அடுத்தது மார்க்கெட் நிஜமாவே இன்றைக்கி வந்து க்ரீடாக போதா இல்லை ஃபியராக போதான்றதை பார்க்குறதுக்கு புட் டு கால் ரேஷியோ பார்க்கணும். அதுக்கு அடுத்தது மார்க்கெட் வாலட்டிலிட்டி, அதாவது ரொம்ப வாலட்டைலாக இருக்கா இல்லை கொஞ்சம் தான் இருக்கான்றதை பார்க்கணும். அது வந்து போலிங்கர் பேண்டும் வேர்ல்டு விக்ஸும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது மொமெண்டம். இப்போ நான் வந்து பண்ணுறேன்னா எந்த பாயிண்ட்டில் நம்ம பண்ண போகிறோன்றதுக்கு ஆர்எஸ்ஐ பார்க்கணும். அதுக்கடுத்து இப்போ ஃபார்வர்டு கால் போடுறோமா இல்லை புட் போடுறோமான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு ட்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஒரு ட்ரேடை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ரோ, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னென்னா அதுக்கடுத்து மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன, வாலட்டிலிட்டி என்ன, மொமெண்டம் என்ன, அடுத்த ட்ரெண்ட் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்தா லாஸ்ட் இது எல்லாம் ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆகுது இல்லைங்க. இங்கே இந்த பாயிண்டில் தான் நம்ம வந்து அந்த ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் தேவையா இல்லையான்னு சொல்கிறது. இண்டிகேட்டர்ஸ் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கன்சிடரேஷன் தான். அது மட்டும் நல்ல கன்சிடரேஷன். இதை தாண்டி இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடுக்குள்ளே போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதும் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து என்னென்ன இண்டிகேட்டர், ஒவ்வொரு இண்டிகேட்டர்லையும் வந்து எப்படி பண்ண போகிறோன்றத அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன் அப்படி மூவிங் ஆவரேஜ்னால் என்னது, எதனால வருது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே போகலாம். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி இப்போ நமக்கு தெரியாது இல்லைங்களா, எப்போதுமே எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறது. அந்த ட்ரேட் பண்ணுறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்று கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ தட் நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.